கோகிலா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா? இப்படி தூங்க மாட்டாளே, என்னாச்சு? கோகிலா, 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 என்னம்மா? முள்ள முள்ள முள்ள, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல, இவ்வளவு நேரம் நீ தூங்க மாட்டியே? என்னன்னு தெரியலம்மா, ஒரே மயக்கமா இருக்கு. சாரிம்மா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இரு இரு, நான் போய் காபி போடுறேன். இல்லம்மா பரவாயில்ல, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு இவளுக்கு? எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்பா, வேலையெல்லாம் செய்வா. என்ன கமலா, என்ன காப்பியை காணோம்? கொஞ்சம் 5 நிமிஷம் இருங்க. கோகிலா பாவம் அசந்து தூங்கிட்டா போல இருக்கு. இப்ப காபி கொண்டு வந்துருவா. பா, என்னப்பா? அம்மா, பா இந்த விளம்பரத்தை பாருங்களேன். மா நீயும் பாருமா. என்னப்பா விளம்பரம்? செல்வராணி என்கிற சிறுமிக்கு ஆற்றில் ஓட்டை, பாவம் அனாதை, பார்க்கறதுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுமா, அதுக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அதான் நியூஸ் வந்திருக்கு. இப்ப என்னப்பா பண்ணலாம்? என்னவோ தெரியலம்மா, இந்த விளம்பரத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. என்னப்பா சொல்ற? அந்த குழந்தைங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ண என்னன்னு தோணுதுப்பா. இது நல்ல விஷயம் தானே. ஏங்க, இது நமக்கு தோணல பாத்தீங்களா? என்னவோ தெரியலம்மா, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலே எனக்கு உடனே மனசு இழகிடும். அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணும். சரிதான்ப்பா, இந்த அட்ரஸை குறிச்சிக்கோ. நாமே நேர்ல போய் அதுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவு கூட நாமே ஏத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்களும் பணம் எடுத்து வச்சுங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் உடனே பணம் தேவை. கதிரே, நீ போய் ரெடியாவு, நான் காப்பியை குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். கமலா, நீ போய் பீரோல இருந்து பணத்தை எடுத்து வையே, வந்துடுறேன். நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. ஐயா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல கோயிலா, ஏதோ ஒரு பெண் குழந்தையா, அந்த பொண்ணுக்கு ஆற்றுல ஓட்டையா, பாவம் அனாதை, ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நாம ஏதாவது பண உதவி பண்ணலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். என்ன கோயிலா? ஒண்ணு இல்லைங்க ஐயா. அடுத்த பக்கத்தை காபி சாப்பிடுங்க ஐயா. சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். இங்க தானே பணத்தை வச்சேன். பணத்தை காணுமே. என்னங்க, என்னங்க, என்னம்மா? இங்க வாங்க. எங்க போயிருக்கு அந்த பணம்? ஒண்ணும் புரியலையே. என்னம்மா, ஏன் இப்படி பதட்டமா இருக்க? இல்லைங்க, பீரோல பணம் வச்சிருந்தேன், அதை காணோம். நீங்க எடுத்தீங்களா? என்னம்மா, நீ உனக்கு தெரியாம நான் பணத்தை எடுப்பேனா? நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தேங்க, காணுமே. காணும்னா எங்க போச்சு? அதுல வச்சு இந்த பணம் எங்கம்மா போகும்? நான் இங்க தாங்க வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அம்மா, என்னம்மா? கோகிலா பீரோல பணம் வச்சிருந்தேன், அந்த பணத்தை காணோம். ஐயோ, பணத்தை காணுமா? இப்ப என்ன பண்றது? அம்மா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. கொஞ்ச நாளாவே நான் கவனிச்சிட்டு வரேன், நம்ம தம்பி கதிரோட போக்கே சரியில்லை. எதுக்கும் நீங்க என்ன கோயிலா, அவனை போய் சந்தேகப்படுறியா? ஐயோ, அப்படி இல்லைங்க ஐயா. பீரோல வச்சிருந்த பணத்தை காணும்னு அம்மா சொல்றாங்க. ஒருவேளை தம்பி எடுத்திருக்குமோன்னு விசாரிச்சு பாருங்களேன்னு சொல்றேன். கோகிலா சொல்றதுல நியாயம் இருக்கு. நாம அவனையும் கேட்டு பார்க்கலாம் வாங்க. சரிப்பா. என்னையா திருடங்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அட என்னம்மா, எனக்கு முன்னாடியே நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? கதிரு, பீரோல வச்சிருந்த பணத்தை காணோம், நீ எடுத்தியா? வாட்? பணத்தை காணுமா? எவ்வளவுமா? 10 லட்சம்டா, எல்லாம் 1000 ரூபாய் நோட்டு. Oh my God! என்னம்மா சொல்ற? வீட்டுக்குள்ள அதுவும் பீரோல இருந்த பணத்தை யார் எடுத்திருப்பா? தெரியலையே. நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்தேன், காணும்பா. மா இங்க பாருங்கம்மா,
வெளியில இருந்து எந்த திருடனும் புதுசா வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும்னு எனக்கு தோணல. அநேகமா திருடினவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏய், என்னப்பா சொல்ற? கொஞ்சம் இருங்கப்பா. என்ன சொல்றா? எப்படி போச்சுன்னே தெரியலையே பணம். என்னப்பா பண்ற? கொஞ்சம் இருங்க. என்னப்பா? பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான்ப்பா உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றதுங்கிறது. நம்ம வீட்டு உப்ப தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ற இவளெல்லாம் அப்படியே வேணாம் வேணாம். இந்த பாதகியை கொண்ட பாவம் நமக்கு வேணாம். பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். கதிர், வேண்டாம்ப்பா, நான் சொல்றத கேளு. நமக்கு தான் பணம் கிடைச்சிடுதுல, போலீஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, விட்டுடு. மா என்னம்மா நீங்க? மா இவதான் திருடிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சே, இன்னும் நாம ஏன் தயங்கணும்? மா பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். உள்ள போய் கம்பி எண்ணிக்கிட்டே களி தின்னாதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். ஐயோ, நான் சொல்றத கேளு. பணத்தை கொடு, கொடு அப்பா கிட்ட. இந்த விஷயத்தை இதோட விடு, விட்டுடு. மா போ உள்ள. ஒன்னு சொல்றேன், நீங்க குடுக்கிற இடம் தான் இவ. ஏய், போப்பா. ஓ பண்ணி தொலைங்க. நீங்க போங்க. வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பார் உங்கள் சன் டிவியில் நண்பா, என் நண்பா.